வணக்கம்யா. அவனுக்கு கட்டாயி வச்சா? அது விட்டு விட்டு வேலை செய்யுதுங்க. ஆ எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனிதன் வந்து புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட்டாதான் அவன் மேல புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபடணும். எல்லாமே சாத்தியம்தான். அதாவது எல்லாமே சாத்தியம். அதாவது இப்ப இப்ப வந்து ரெண்டு வகையான தன்மையை கண்டுபிடிச்சிருக்க. இப்ப இருவேறு தன்மை இந்த இயற்கையில் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொருள் இருந்து ஆற்றலை தயாரிக்கிறது. இது வந்து அணுவில் இருந்து ஆற்றலை தயாரிக்கிறது. இப்ப அணுவில் இருந்து ஆற்றலை தயாரிக்கும் வரைக்கும் போயாச்சு. இனிமேல் வந்து இது பயன் இல்லை. இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்னு சொல்லுவா அது பயன் இல்லை. அதனாலதான் ஆற்றல் இருந்த பொருள் எடுக்கிறப்ப தானாவே வேலை செய்யும். அப்ப இதெல்லாம் வந்து அதனாலதான் வெங்கடேசன் வந்து கண்டுபிடிச்சாரு விண்வெளியிலுமே குடியேறுவது சாத்தியம்னு கண்டுபிடிச்சாரு. விண்வெளியில் ஹைட்ரஜன் இருக்குது, அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். விண்வெளியில வந்து கடுமையான குளிர் இருக்கு, அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். இந்த மின்சாரம் தயாரிக்கிறத தான் நம்ம வந்து விண்வெளி குடியிருப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த விண்வெளியில மின்சாரம் தயாரிக்கிற முறை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் விண்வெளியில் வந்து கடுமையான குளிர்ச்சி இருக்கு, -275, அதை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். விண்வெளியில் ஹைட்ரஜன் இருக்குது, அதை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி வந்து தீவிரமா இருக்கணும். இப்படி எல்லாம் சிந்திச்சு நம்ம மாணவர்களை உருவாக்கணும், அவங்கள தூண்டி விடணும். நம்ம நான் அடிப்படை சிலவெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சு அவங்கள தூண்டி விடணும். தூண்டி விட்டா தான் அந்த அணுவுல இருந்து மின்சாரம் தயாரிக்க வச்சுக்குவாங்க. அதுக்கு வந்து நமக்கு இந்த பொருள்கள் நமக்கு வந்து இந்த பொருள்கள்ல தேவைப்படுது. மெட்டல் ஆக்சைடு தேவைப்படுது. மெட்டல் ஆக்சைடை வைத்து கூட நம்ம வந்து விண்வெளியிலிருந்து எதை வேணாலும் தயாரிக்கலாம். மின்சாரம் தயாரிக்கலாம், ஹைட்ரஜன் தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கும் பொழுதுதான் விண்வெளியில் குடியேறதே நம்ம வாழ முடியும். ஆனா வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்கு எல்லாம் அதை நோக்கி தான் போகுது. இப்ப அதுதான் விண்வெளியில மின்சாரம் தயாரிக்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறானுங்க. நிரந்தர மின்சாரம் கிடையாது, சூரிய ஒளியை நம்பிட்டு இருக்கிறான், அதெல்லாம் பயனில்லை. இந்த கடும் குளிரில் இருந்தே நம்ம மின்சாரம் தயாரிக்கணும். கடும் விண்வெளியில 5% விண்வெளியில் வெற்றிடமே எனர்ஜிங்கிறான். வெற்றிடமே சக்தி உள்ளதுன்னு தான் விஞ்ஞானி சொல்றாங்க. அப்ப சக்தி உள்ளதுன்னா அதுக்கான மெட்டல்ஸ்ங்கிறது நிச்சயமா அது உலோகமா தான் இருக்கணும். இந்த உலகம் துகளாகத்தான் இருக்கணும், வேறு ஒரு பண்பாக இருக்கணும். அந்த உலகம் வந்து வேறு பண்பில் இருக்கணும், நேரடியான பண்பு இல்லாம வேறு பண்பா மாறணும். வேறு பண்பா மாறித்தான் அது அந்த பொருளோடு சேரும். ஏன்னா உங்களுக்கு விண்வெளி பொருள் துகளாத்தான் இருக்கு, வெற்றிடமா தான் இருக்கு. அப்ப திடப்பொருள் அங்க வேலை செய்யாது, அப்ப துகள் பொருள் அங்க வேலை செய்யும். திடப்பொருள் இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாது, துகள் பொருளா மாத்தி மின்சாரம் தயாரிக்கலாம். துகளை மாத்தணும், இதுதான் விஷயம். இப்ப இங்கிருந்து துகள் மாத்துற முறை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? எல்லாத்தையும் துகளா மாத்திரலாம், அணுவா மாத்திரலாம். இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா மனிதன்? அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து விண்வெளியில மின்சாரம் தயாரிக்கலாம். மின்சாரம் தயாரிச்சா தான் அங்க நிலையா வாழ முடியும். இப்ப அதுக்கான ஆராய்ச்சி அவங்க செய்யல. ஆனா பூமியில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரணும். இப்ப நான் உருவாக்கி இருக்கிற அந்த துகள் தான் வந்து விண்வெளியில வேலை செய்யும், மின்சாரம் தயாரிக்கும். விண்வெளியில பனி இருக்குங்க, கடுமையான குளிர் பனி இருக்கு, உரைப்பு. அதாவது எப்படின்னா காற்றே பனியா இருக்கு. அதாவது இந்த குளிர்னு சாதாரண குளிர் இல்லை. குளிருங்கிறது அங்க பனி இருக்கும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த குளிர்ச்சியே அந்த குளிருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உருவமற்ற குளிர். நீங்க பனியை பார்த்து குளிர்னு நினைக்கப்படாது. பனியை பார்த்து குளிர்ச்சியா இருக்குங்கிறத விட அங்க அந்த நிலையே குளிர் நிலையா இருக்கும். நிலையே குளிர் நிலை. அந்த குளிர் நிலையில இருந்து நம்ம தயாரிக்க. நீங்க எதுவும் கேக்குறீங்க, கேளுங்க.
வெங்கடேஷ் ஐயா சொல்றது இந்த இந்த நீர் உணவுல நிலைப்பதுங்கிறார். நீர் உணவுல நிலைச்சிட்டோம்னா ம் இது அளவில்லாத அண்டவெளி சக்தியோட தொடர்பு கொண்டு அஹ், அந்த பலனை எல்லையில்லாத பலனை அடைஞ்சிக்குதுங்கிறாரு இந்த மனித உடல். ஆமா அப்ப அதுக்கு மேல நானே நானே செல்லுலங்கிறாரு இந்த 46ஆம் பக்கத்துல. ஆமா. அதுக்கு மேல ஏன் போகணும், இன்னும் போகணும் போல் இருக்குது. இன்னும் அதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. போகணும், ஆனா நான் போக முயற்சி பண்ணலங்கிறாரு. முயற்சி சரிதான் பண்ண மேல நான் போய்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறாரு. சரிதான் சரிதான். ஈர் உணவில் நிலைப்பது மூலம் மனிதன் அண்டவெளியில் உள்ள அளவில்லாத சக்தியோடு தொடர்பு கொள்ள முடிவதால் அதன் பலன் எல்லையற்றது. இதை உணர அளவுக்கு நான் சென்றிருக்கிறேன். ம் இதற்கு மேல் நான் தொடர்ந்து செய்தது இல்லை. ம் மக்களுக்கு மறந்துவிட்ட கலையை கற்றுக் கொடுக்காமல் மேற்கொண்டு செல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு என்னன்னு எங்கே கேட்டீங்கன்னா, போய் நிறுத்துறாரு பாருங்க. ஆமா அது வந்து இது வரைக்கே தெரிஞ்சதுக்கு சொல்லி கொடுத்தாவே ஆரோக்கியம் கிடைச்சிரும். உடல் உடல் 3 வகையான ஆரோக்கியம் கிடைச்சிரும். இதுல உடல், மனம், இந்த விரும்புற ஆன்மா, இந்த 3க்கான ஆரோக்கியம் கிடைச்சிரும். இதுவே போதும். இப்பத்த நிலைக்கு இது ஆமா. போதும். இப்பத்த நிலைக்கு இது போதும். இந்த நாடு ஆஹ் நிலையே போதும். இப்பத்த நிலைக்கு இந்த உலக மக்களுக்கு, உலகம் 800 கோடி மக்களுக்கு இது போதும். இது உணர வைக்கணும் அவனுக்கு. இந்த தத்துவத்தை அவனுக்கு உணர வைக்கணும். எல்லாரும் இந்த தத்துவத்தை உணர வைக்கணும். அதான் அடுத்த வரி சொல்றாரு, இதுக்கு மேல என்ன நாள் இருக்குது. இவரு பதஞ்சலி யோகம்னு நிறுத்தி விட்டாராட்டு இருக்குது. ஆமா. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு போகணும். நீ இவரும் அப்படி போயிட்டா இவரு மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இவரு போய் எங்கேயோ உட்காந்துக்குவாரு, யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. அதனாலதான் இது அதோட நிறுத்திக்கிட்டு தான் அப்புறம் ஏன்னா அந்த நாள் இது இந்தியாவில் உலகத்துல யாருக்கும் தெரியாது. அந்த நாள் உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்போ முறையாக ஒருவேளை இதுக்கு மேல அவர் போயிருக்கலாம். ஆ, ஆனா அத விரும்பல, அவரு நிறுத்தி விட்டாங்கிறாரு பாருங்க. அதான். ஏன் போனா அதுலயே ஆராய்ச்சி போயிடுறீங்க, திரும்பி வர முடியாது. நம்மளுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்புறம். சொல்ல முடியாது. அதனாலதான் இதோட நிறுத்திக்கிட்டு நான் இத ம். உணர்ந்திருக்கிறேன். அங்க போனோம்னா திரும்பி வர முடியாது. அப்புறம் அதுலயே இறங்கிடுவோம். அப்புறம் அதுலயே லயிச்சு அப்படியே போயிடும். அப்படியே உயர விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். இப்படி நிறுத்தி தான் அவர் பண்றாரு. இப்படி நிறுத்தி இப்படி பண்ணும்பொழுது நமக்கு அது கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்காது நமக்கு. அதனாலதான் அதனாலதான் இப்படித்தான் பல எல்லா எல்லா விஷயத்த ம் பல இப்படித்தான் சித்தர்கள் ஓடி விட்டாங்க. ஓடல. அவங்க அப்படி போகும் பொழுது இந்த கீழே வந்து எழுதி வைக்க தெரியல. எழுதி வைக்க தெரியல. எழுதி வைக்க தெரியல. தமிழ்ல எழுதி வைக்க தெரியல. தமிழ்லயே அப்படி அப்படி எழுதி வச்சவங்கதான் திருமூலரும், அப்படி எழுதி வச்சவங்கதான் பதஞ்சலியும். ரொம்ப பேர் 1000 பேர் இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் தான் செஞ்சிருக்காங்க. அப்படி இறங்கி வச்சு எழுதிட்டு அப்புறம் அப்புறம் போயிருப்பாங்க. ஆ, அப்புறம் அது இடையில விட்டு போனங்காட்டி அந்த பொருள் அந்த பொருள்லயே அதுக்கான அதனால தொடர்ச்சி மாணவர்கள் இல்லாத போன காரணம், திருமூலருடைய தொடர்ச்சி மாணவர்கள் இல்லாத போன காரணத்தினால, அது பதஞ்சலி திருவள்ளுவரோட மாணவருடைய தொடர்ச்சி மாணவர்கள் இல்லாத போன காரணத்தினால தொடர்ச்சி நமக்கு கிடைக்கல. இப்ப நம்ம என்ன பண்றோம், அதை ஆராய்ச்சி பண்ணி ஓ இது வரைக்கும் இது போதுமானது, இதவே இவங்க தெரியாம இருக்கிறாங்க, இதை சொல்லி கொடுக்காம மற்ற பக்கம் போக முடியாது, அப்படியே அந்த நிறுத்திக்கிட்டாரு. நிறுத்திவிட்டு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்ததை இந்த புத்தக வடிவே மாத்துறாரு. அதுக்கு வந்து தொழிலதிபர் மகாலிங்கம் உதவி செய்யறாரு. இல்ல தொழிலதிபர் மகாலிங்கம் இல்லைன்னா இது செய்ய முடியாது. இந்த அரசாங்கத்துல 1 2க்கே வரமாட்டேங்கிறா. இந்த இந்த ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னன்னு கல்வி முறை தப்பா இருக்கு இல்லையா? இப்ப மேல. ம், ம். 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இது வேற. 400 ஆண்டு அடிமைப்பட்டு இருக்கிறப்ப தன் சொந்த கல்வியை அவன் படிக்க முடியாம போயிடுச்சு. சொந்த கல்வி இவன் அறிவு பெற்றவன் தான். அந்த கல்வி முறையை அழிச்சிட்டாங்க. எந்த கல்வி தெரியுமா? ஆசிரியர்கிட்ட போய் பாடம் படிக்கிற திண்ணை கல்வி முறை ஒழிச்சிட்டானுங்க. கல்வியே ஒழிச்சு விட்டான். ஆடு மாடு மாதிரி பண்ணிட்டான். யார் வெள்ளைக்காரன் தான் பண்ணான். வெள்ளைக்காரன் அவனா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தவறான கல்வி சொல்லி கொடுத்தான். அவனுக்கு ஆளுகளை அவன் வந்து அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளுகளை அப்படி சொல்லி தந்தான். அதாவது எனக்கு கீழே நீ வேலை செய்யற மாதிரி கொண்டு வா, அப்படி கொண்டு வந்துட்டான். அப்படித்தான் 400 வருஷம் பண்ணியிருக்கான். பண்ணி அவன் குட்டிச்சுவராக்கி விட்டான். அதாவது அறிவாளின்னு தெரிஞ்சு போச்சு. அறிவாளிகளுக்கு வந்து மடையனாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன், அதிகாரத்தை பயன்படுத்தி தம்பக்கம் திருப்புறான். அதுக்கு என்ன பண்றான், போலியான கல்வியை கொடுக்குறான், போலியான அறிவியலை கொடுக்குறான்.
அதாவது வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நடைமுறைப்படுத்தாம சொல்லி கொடுக்கறது. அந்த கல்வி கொடுக்குறான் அவன். அந்த அந்த கல்வி எதுக்கும் பயன்பெற்றது. வெள்ளைக்காரன் கல்வியை படிச்சு யாரும் முன்னேற முடியாது. இப்போ நம்ம அரசியல், நம்ம சூழ்நிலை, மருத்துவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பயும் படிச்ச ஆடு மாடா தான் தெரியிறான். படிச்ச கல்வி அறிவு பெற்ற ஆடு மாடு. அதுதான் இயற்கை சட்டத்தை அவங்க இயற்கை உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிய வைக்கிறது இல்லை. இப்ப ம். இயற்கை சட்டத்துல தான் வாழ்ந்தாகணும். எங்க இருந்து வந்தா, எங்க இருந்து போனா, ஏன் ஏன் பசி ருசி, ஏன் உணவு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமே இல்லையா? துப்பாக்கி கண்டுபிடிக்கிறதுலயும் இவனையே சுட்டுக்கிறதுலயும் இருக்கிறான ஒழிஞ்சு, ஆஹ் ஆடு மாடு கல்வி படிச்சு ஆடு ஆஹ் படிச்ச படிச்ச மிருகம், படிச்ச ஆடு மாடு. அதாவது ஆங்கில கல்வி முறை அப்படிதான் பண்ணும். ஆங்கில கல்வி முறை படிக்கிறவன் முட்டாள் தான். ஆங்கில வழி கல்வி முறையை படிச்சு அது ஆங்கில மொழியில படிச்சுக்கிட்டு எதுவும் தெரியாம போகணும். அது என்ன பண்ணான், அவன் ஆங்கிலத்துல படிக்கிறப்ப இன்னும் தெரியாம போயிடும். அதான் அவனுடைய சூழ்ச்சி. அதுதான் இன்னும் இந்த மொழியில அ படிச்சான்னா அந்த அவன் சொந்த அ மொழியும் போயிடும். ஆங்கில மொழியில அவனுக்கு அ அர்த்தம் தெரியாது. அவன் அ மடையனா ஆக்குறது தான் அந்த மொழி சொல்லி கொடுத்தான். ஆங்கிலத்துல படிச்சவன் மடையன் ஆயிடுவான். சொந்த மூளை வேலை செய்யாது. இப்ப புள்ளைங்கலாம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு தமிழ என்னன்னு தெரியல. திருக்குறள படின்னா படிக்க மாட்டேங்குது. ஒண்ணும் புரியல. ஏன்னா ஆங்கில மொழி படிச்சுட்டா மூளையே வேலை செய்யாது. படிச்ச முட்டாளு, படிச்ச ஆடு மாடா பண்ணி, அந்த ஆடு மாடும் உதவாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. ஆங்கில மொழியை வந்து எதுக்கு இன்னொரு மொழி படிச்சாவே ம். இவனுடைய தன்மை தெரியும். அது ஆங்கில மொழி படிக்கும் ம். பொழுது மூளை வேலை செய்யாது. எவ்வளவு தூரம் மனுஷன் கெட்டு போய் கிடக்குறாங்கிறது ஆமா. தெரியுது. தாய்மொழியிலிருந்து வேறு மொழியில் சிந்திக்கிறப்போ மூளை சிந்திக்கும் திறனை இழந்துரும். ஆ. சுயதிறனை இழந்துரும். அது 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 எப்படி தெரியுமா? மனப்பாட ம். திறமையா இருக்குமே தவிர சிந்திக்கும் திறன் வராது. ஆ. 100க்கு 100 மார்க் வாங்கிப்புடும். ஆமா, ஒண்ணும் சிந்திக்குது. தெரியாது. அதைத்தான் அவன் என்ன பண்ணான்னா, அதைத்தான் வந்து அ, வெள்ளைக்காரனவன இந்த மக்களை மடையலாக்கணும்னா ஆங்கில வழியில ஆ. சொல்லி கொடுத்து அவனை முட்டாளாக்கணும் ம். அவன் முடிவு பண்ணான். அவனுக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது. ஆங்கில மொழி படிச்சுட்டு அவனுக்கு கீழே வேலை செய்யலாம். ஆங்கில வழியில் படிச்சுட்டான்னா ம். அவன் முட்டாளாவும் இருப்பான். அதாவது ஆங்கில வழியில அவன் படிச்சுட்டான்னா அவனுக்கு கீழே வேலை செய்வான். முட்டாளாவும் ம். வேலையும் செய்யணும், முட்டாளாவும் இருக்கணும். அப்ப அவன் இயற்கையும் புரிஞ்சுக்கல. சனங்கள ஏமாத்துறதுக்கும் நல்லா ஒரு அறிவ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதான் இன்னும் புரியாத ஆஹ் விஷயம். ம். அந்த மக்களை ஏமாத்துறது தெரியாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஆங்கில வழி கல்வி ஆ. கொடுத்தான். இல்ல அவன் இயற்கையும் புரிஞ்சுக்கல. மனுஷனை ஏமாத்துறதுக்கு மட்டும் கத்து வச்சிருக்கிறான். அதாங்க மனுஷனை ஏமாத்துறதுக்கு இந்த ஆங்கில வழி கல்வி கொடுத்தான். ம். ஆங்கில வழி கல்வி கொடுத்தா 2 நன்மை. அவனுக்கு மனிதன் முட்டாளாவும் இருப்பான், அவன் அடிமையாவும் ம். இருப்பான். அப்ப நம்ம மனுஷன் அறிவாளியா இருக்கிறத கண்டு அவன் பயந்துருக்கிறான். ஆஹ் பயந்துருக்கிறான் பயந்துட்டு ஏதோ தான் பயந்துகிட்டான். ஆ. பயந்துட்டு ஆங்கில கல்வி ஏன் ஆங்கில கல்வி கொடுக்கணும்? ஏன் அவன் தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டியதானே? அவன் வந்து அந்த படிச்சுக்கங்க, வேலை செய். ம். அவன் தாய்மொழியிலேயே சொல்லி கொடுக்கல. நீ தான் அறிவாளி இல்ல. அப்ப இங்க வந்து இந்த தாய்மொழி கத்துக்கிட்டு இந்த தாய்மொழி ஆசிரியரை வைத்துக் கொண்டு நீ பாடம் நடத்திருக்கணும். நிர்வாகம் பண்ணணும்னா எந்த ம். அந்த நாட்டுன்ற தாய்மொழி கல்வி படிச்ச ஆசிரியர் உட்கார வச்சு அந்த மாணவன் சொல்லி கொடுத்தா தானே அது வளரும். நீ எப்படி உன்னுடைய மொழி எதுக்கு இங்க சொல்லி கொடுக்குற? ஆ. உன்னோட மொழி சொல்லி கொடுக்கறது 2 தன்மை. அவன் அடிமையாகவும் இருப்பான், சிந்திக்கவும் மாட்டான். ம். ம். அப்ப அவன் நாட்டு பொருளை திருடி அவனுக்கு சம்பளம் கொடுத்துரும். அவன் நாட்டு பொருளை திருடி அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அவனுக்கு அடிமையாவும் வச்சுக்குவான், முட்டாளாவும் வச்சுக்குவான். படிச்ச மாதிரியும் இருக்கணும், முட்டாளாவும் இருக்கணும். படிச்ச மாதிரி ஆ. தெரியணும். ஏன்னா படிச்சது வேறு மொழியில தானே படிக்கிற. வேறு மொழியில் படிச்சா முட்டாளத்தான் இருப்பேன். மூளையும் வேலை செய்யாது. முட்டாளாத்தான் இருக்கு. வேறு மொழி ம். சம்மந்தம் இல்லாத நீங்க என்ன ஜெர்மன் படிச்சா என்ன, ஜப்பான் படிச்சா என்ன படிச்சீன்னா அது அந்த படிச்சீன்னா அந்த மொழி தான் இருக்குமே தவிர அந்த மூளை வேலை செய்யாது. அந்த மொழி தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். மொழி தெரிஞ்சிருக்கலாம் அறிவாளி ஆயிட முடியாது. மொழி தெரிஞ்சிருக்கிறவன் அறிவாளியா இருக்க முடியாது. அந்த மொழியை பேசவே தேவை. அப்ப கிளியும் தான் பேசுது, குருவியும் தான் பேசுது, அறிவாளியா? அந்த மாதிரி ஒரு மொழியை வந்து உச்சரிக்க கத்துக்கிறது அவ்வளவுதான். அவ்வளவுதான். ம். கத்துக்கிட்டு அவனுக்கு அடிமையா இருக்கிறது. யாருக்கு? அந்த மொழிக்காரனுக்கு அடிமையா இருப்பது. இவன் அதுலயே முழுகிட்டான். அந்த மொழிய ஆஹ் கத்துக்கிறதுலயே அந்த ஓட்டிப்புட்டான் காலத்த. அந்த அடிமையா இருக்கிறதுக்கு குறைஞ்ச கூலி கொடுத்தான். அந்த அந்த அடிமையா இருக்கிறதுக்கு குறைந்த கூலி. கூலி, கூலி. அந்த அடிமையாவும் இருக்கணும், வேலையும் செய்யணும், கூலி வாங்கிக்கணும். கூலி கிடைக்கிறப்ப அடிமையா இருக்கிறான். அவ்வளவுதான். கூலி அடிமை. இவன் கூலி கிடைக்கவும் அவன் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதுதான் நான் 500 வருஷம் அவன் வெள்ளைக்காரன் பண்ணிட்டு இருக்கிறான். 400 வருஷம் பண்ணான்.
இப்ப நான் இங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறத, ஆ. இவங்களுக்கு இப்ப என்ன சொன்னாலும் புரியாத அளவுக்கு ஆயிட்டாங்களா? ஏன்னா இவங்க தாய்மொழியில நம்ம ஆளுவ? வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, இவன் இந்த அடிமை கல்வியில இருக்கறனால, அடிமைகள் இருக்கறனால நமக்கு இது படிச்சா வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றதெல்லாம் சரி, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்பான். அதான் வெங்கடேஷ் ஐயா கிட்ட யாரோ கேட்டுருக்கிறான். நீ எல்லாம் கேட்கும் சொல்றது சரி, எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? மறுபடியும் மறுபடியும் நான் எந்த பிய திங்கிறது மாரி தான் கேட்கறான். சோறு திங்க வேணாங்கிறியே, அப்புறம் பிய எத திங்கிறதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. அப்ப என்ன ஆயி கேட்டீங்கன்னா, இத விட்டா வேற வழியே இல்ல. இந்த இது விட்டா வேற வழி கிடையாது. ஆனா இத தொழிலா மாத்தலாம். இப்ப நான் தொழிலா மாத்தியிருக்கேன். இப்ப நேத்து கூட அவர் ஐயா 5000 நன்கொடை குடுத்திருக்காரு. அ யாரு? சுந்தர் ஐயாயிரம் நன்கொடை குடுத்துட்டாரு. அவரு மாசம் மாசம் 5000 நன்கொடை குடுத்துட்டாரு டக்குன்னு. 1ஆம் தேதி தானே குடுத்துடுறாரு. ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த எல்லாம் குடுத்துருவாங்க. மோகன சுந்தர் மோகன சுந்தரம் ரமணா யாரோ போட்டிருக்காரு அவரையா? ஆமா அவருதான். அவருதான் ரமண பொறியாளர். அவரும் உங்கள மாரி ரமண அவரும் உங்கள மாரி ஓய்வு பெற்ற பொறியாளருங்க. ரமணரா? ஆமா ரமணா சிவில் இன்ஜினியர். ரமணான்னு பேரு சிவில் இன்ஜினியர் அவரு. ரமணா சுந்தரா? அவரே தான். ரமணா சுந்தர் தான். ஆமா. நேத்து வந்தாரு. நன்கொடை குடுத்துடுறாரு பாருங்க. அவருக்கு தான் கடுமையான நோய் இருந்து அவர் குடுத்துட்டு தான் இருக்காரு. 5000 குடுக்குறாரு. பிஜி 10,000 குடுக்குறாரு. எப்படியோ ஒரு 300, $400 வந்துருது. ஆனா $500 கிட்ட போகணும். அப்பதான் ஏதோ நம்ம ஆ, ஏன்னா ஏன்னா அ அ வெளிநாடு அனுப்ப என் பொண்ண வெளிநாடு அனுப்பி இத படிக்க சொல்லப் போறேன். வெங்கடேசன் கல்வி வந்து அங்க போய் சொல்லிக் அதான், குடுக்க போறேன். அதுக்கு அனுப்புறதுக்கே எனக்கு வந்து மாசத்துக்கு அதான், வருஷத்துக்கு வருஷத்துக்கு $15,000 தேவைப்படுதுங்க. அதாவது பெரிய முயற்சி தான் ஆனா. அதான் ம். இப்பதான் எனக்கே தெரியுது. இது பெரும் முயற்சி. ஆமா. இங்க இருக்கிற குருட்டு முண்டங்களுக்கும் ஏறல. ஏன்னா அவன் என்ன பண்றான்னா, விண்வெளிக்கு ஆ, போறதுக்கு இந்த உடல மாத்துறதுக்கு ஆ, அவன் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். யாரு? ஜெர்மன். விண்வெளிக்கு ஆ ஜெர்மனி, அமெரிக்கா இவங்கெல்லாம். விண்வெளிக்கு போறப்ப உடல் எப்படி மாத்துறது? இந்த விண்வெளிக்கு ஓ! மாத்தணும்னா, உடம்ப மாத்துனா தான் போக முடியும்னு அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். அவனுக்கு தெரியல. இந்த ஆ, கலை தெரியல. ஆ. இது முதல்ல இது அ அ கலை முதல்ல ம், 2000லயே 1999 2000லயே நாசா விஞ்ஞானிகள் வந்து இந்த உடம்புல இருந்து சக்தி வெளியிருந்து எடுக்கிற கீரரத்தின மண்ணைய கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது கண்டுபிடிச்சாங்க. ஓ! உடம்பு வந்து மாறிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆ, அப்ப தொடர்ந்து அங்க மாணவர்கள் உருவாகல. இப்ப நாம தான் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்குறோம். அதாவது நாசா விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு இந்திய யோகிகள் தான் பயன்படுறாங்க. மற்ற உலகத்துல எந்த யோகியும் இல்ல. அதையும் அவன் இன்னும் உணரல. இவங்கள வச்சு இல்ல பண்ணலாங்கிறதுக்கும் வரமாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வெங்கடேசன் வர்றாரு. வெங்கடேசன் அதுக்கு ம், முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. ம், ஆனா இந்த ஹீரரத்தின் மனைக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியே இவரே விண்ணப்பிக்கிறாரு. எங்க நாசா விண்வெளி துறைக்கு ம். நான் அந்த உங்க நாட்டுக்கு வரேன். என்னை கூப்பிடுங்க. நான் வந்து ஒரு ஆண்டு நீங்க சொல்ற மாரி நான் ரோபோட் மாரி நான் போயிட்டு வர்றேன். இந்த ரோபோட் பயன்படாது. மனித ரோபோட்டவே போலாம். நான் வந்து ஆ, இயற்கை சக்தியில வாழ்றேன். எனக்கு வந்து அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாவே உடம்பு எங்க பசிங்கிறது உணர்வு. அதை கட்டுப்படுத்திட்டா உடம்பு இயங்குது. இயற்கையாகவே இயங்குது. இயங்க ஆரம்பிச்சுக்குது. இயங்கிட்டு தான் இருக்குது. இவனுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியல. அதனால தான் போதைப் பொருள போடுறான். தெரியல, தெரியல. தான் சேமிச்சு வச்சது எது சேமிக்க வைக்கிறான்னா, எது கெட்டு போகாது அது சேமிக்கிறான். தானியங்கள் கெட்டு போகாது. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கெட்டு போகாதுன்னா, அத சேமிச்சு வச்சு அது போதைப் பொருளா பயன்படுத்துறான். ஆ, அதான் அத பண்ணி பார்க்குறான். அந்த அந்த பசிக்கு வந்து என்ன பண்றான்னா, போதைப் பொருள போட ஆரம்பிச்சுட்டான். கஞ்சா போடுற மாரி தானியம் சேர்த்து தானியம் வந்து சாராயம் மாரி போதையா இருக்கறனால, அது தீர்ந்து போனா அதவே ம். தேடிட்டு இருக்கிற மாரி தீர்ந்து போனா அதவே அந்த உணவவே தேடிட்டு இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது? எந்த மூளையும் வேலை செய்யாது. இல்ல இந்த எது தேவையில்லையோ அதிலேயே புத்தி போற அளவுக்கு பண்ணி விட்டுட்டான். இவனும் அதையத்தான் செய்றான். அதத்தான் இவன் எது இவன் கண்டு தேவையில்லையோ, அத தேவையில்லாததையே செஞ்சுட்டு இருக்கான். இவரு நீண்ட நாள் இந்த மாதிரி சூரிய சக்தியில வாழலாம், சூரிய ஆற்றல்ல வாழலாம்னு இவர் வந்து அறிவிச்சு இவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்தியாவுல. இதை கேள்விப்பட்டு நாசா விஞ்ஞானிகளை கேள்விப்பட்டு தனியா செலவு பண்ணி இவரை கூட்டிட்டு போய் அங்கேயே ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவர் குறைந்த உணவில் உடம்பு இயங்குது, சூரிய சக்தியில் உடம்பு ம். இயங்குது அப்படின்னு நிரூபிச்சாரு. அவனுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அது விரிவான திட்டம் இல்லாதனால அவருக்கு அவர் கொள்கையை இந்த மாதிரி புத்தகமெல்லாம் அவர் எழுதவே இல்லை. சும்மா வாய்மொழி சொல்லிட்டு போனாரு. சொல்லி அது சொல்லிப்புட்டாங்க. அது பிரயோஜனமே இல்ல. இவன் இன்னும் அனுபவிச்சு நாம இவ்வளோ மனிதனையே
மனித சக்தியை உணர்றதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ம் இவரு வெங்கடேஷ் ஐயா, இவங்க திருமூலரு, ம் ம் திருவள்ளுவர், ம் பதஞ்சலின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆ அவன் அணு வச்சு எவனை கொல்லலாம், எப்படி ஒரு நாட்டை அடிக்கலான்னு அவன் ரொம்ப பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இல்ல இருக்கான். இல்ல எங்க போகுது பாருங்க. ம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இப்ப எங்களை ம். மாதிரி நிறைய 1,00,000 பேர் வந்தா தான் அவனுக்கு தெரியும் ஓ மனிதன் இப்படி திருப்பலாம் அப்படின்னு தெரியும். இயற்கை எப்படி திருப்புன்னு ஆ, தெரியாது. இயற்கை வந்து திருப்பருக்கு நம்ம வழி சொல்லி அவனைவே நம்ம திருப்பணும். எல்லாம் உணவு இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படி இந்தியாவுல அப்படி அப்படின்னு திருப்பணும். திருப்பணும் அப்படின்னு தான் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓ இப்படி ஒண்ணு இருக்குதான்னு தெரியும் பொழுதுதான் சரி இதை வைத்துக்கிட்டு இப்ப நம்ம ஒண்ணு கண்டுபிடி இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இந்த வாழ்க்கை முறையில தான் மனிதன் வாழ்றான். இதுல இனப்பெருக்கம் பண்றான். எல்லா வேலை சராசரி வேலை பண்றான். ரோபோட் மாதிரி வேலை செய்யறான். கூலி இல்ல, சம்பளம் இல்லாம வேலை செய்யறான்னு அவன் யோசிப்பான் அவன். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நூத்துக்கணக்குல அ ம். செ உணவு இல்லாத காட்டிலே வாழ்றான். ஆ. நம்ம பைத்தியக்காரன் மாரி ராணுவ ம். தளவாடத்த உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னு அவன் மண்டையில ஏறணும். ஆ அப்படி ஏறி அப்படி முதல் முதல்ல சிந்திச்சானுங்க நாசா விஞ்ஞானிகள். அதுக்கு வந்து இந்த ஹீரரத்ன மனைக்கு வந்து அவரு இன்ஜினியர் தான். மெக்கானிக்கல் ம், இயந்திர பொறியாளர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்புறம் அவரு அப்படி சொல்ல கேள்விப்பட்டு நேரடியா அங்க ம், போறார். சரி வந்து அப்புறம் எங்களுக்கு வந்து 100 நாள் இருந்து காட்டுங்கும் பொழுது சில மாதங்கள் இருந்து அவங்க அவங்க வந்து அ, திரவத்தையும் அவனு திரவத்தை கொடுத்துதான் ஏதோ ஒரு திரவத்தை கொடுத்தான். திரவத்தை ம், கொடுத்து எப்படி கட்டுப்படுறது அவர் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி காட்டியிருக்காரு. சூரியன்ல ம், வந்து சக்தி எடுக்க முடியும்னு காட்டுறாரு. அது உண்மைதான்ட்டான். ஆனா அது எப்படி மாறுது என்னன்னு தெரியாம என்ன சொல்றான்னா குறைந்த சக்தியில் உடம்பு இயங்குது உண்மைதான். இவர் வந்து நிறைய ம், நிறைய சாப்பிடுறவங்களை காட்டிலும் இவர் சுறுசுறுப்பா இருக்கிறாரு. அதாவது மலை ஏறுறது, போறது, வர்றது, படிக்கட்டு ஏறுறது, சராசரி வேலை செய்யறது எல்லாம் எந்த உடற்பயிற்சியும் இல்லாம ஒரு பாடு பண்ணிட்டு இருக்காரு. ம், அப்ப இந்த உடம்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உராய்வே இல்லாத பொழுது எவ்வளவு வேலை கொடுத்தாலும் இது செய்யும். ஆ, உராய்வே இது கிடையாது. இது உயிர் இயந்திரம். இந்த உயிர் இயந்திரம் இருக்கிறனால மற்றதுக்கெல்லாம் வந்து ம், ஓரளவுக்கு ம், சூடாகும் வரும். இது அப்படி இல்ல. சராசரி ம், வேலை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கப்பா. இப்ப அதுதானே நாம ம். பண்ணிட்டு இருக்கிறோம். நாம அதான். நாம வந்து சுத்தப்படுத்துறது அது வந்து தொடப்பக்கட்ட மாரி தான். தொடப்பக்கட்ட சுத்தம் ம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். நேத்து கூட அவர் ம், கேட்டாரு. நேத்து கூட சுந்தர் கேட்டாரு. பொறியாளர் சுந்தர் ரமணா. சுந்தர். அந்த ம், ராணாங்கிறது அவருடைய புள்ள பையன், பேரன் பேர், பையன் பேர். அதிலே போட்டுறாரு அதுல. சுந்தர்ன்னு பேர் ம், வராது. ம். அவரு ராணா தான் இந்த ராணா தான் சுந்தர். ராணா. சரி. அ, அ அவரு ராணாவா, அவரு எந்த ரமணாவா ஊர்யா? வரும். மதுரை. எந்த மதுரைக்காரரு. சரி. ம். நேர்ல சந்திச்சு பேசுறேனே. திண்டுக்கல்ல பயிற்சி கொடுக்கப்போ அவரு வந்தேன். அவரு ஆர்வமா இருக்காரு, புரிஞ்சுக்கிறாரு. மாசம் மாசம் நன்கொடை குடுக்குறாரு பாருங்க. அப்புறம் அப்பவே 50,000 ம், அப்பவே புரிஞ்சுக்கிறாரு. 40,000 அப்பவே 30,000 குடுத்தாரு. ம், அவர் புரிஞ்சுக்கிறாரு. பணம் கட்டிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் செய்யல. ஏன்னு கேட்டா கொஞ்சம் ம், குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அத முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அப்புறம் இந்த குடும்பத்துல நிகழ்ச்சிய முடிச்சுக்கிட்டு, அப்புறம் உடனே பயிற்சி தொடங்குனாரு. அப்ப மருத்துவ ஆய்வு பண்ணி அப்பவும் மறுபடியும் பணம் குடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தா 50,000 குடுத்துருக்காரு. அது முறையா செய்யணும். அப்புறம் இப்ப நல்லா போச்சு அவருக்கு. எல்லா நோயும் நல்லாயிடுது. சர்க்கரை நோய் நல்லாயிடுச்சு. அப்புறம் என்ன கோடிக்கணக்குல மிச்சம் தானே பணம். ஆமாமா. இல்ல பணம் மிச்சம் ஆகுறது இல்லையா? ஆரோக்கியத்துல வசதி ஆயிடுறாருல்ல. ஆரோக்கிய வசதி. அது என்ன அது சொல்றதுன்னு தெரியல. அந்த ப அதாவது அந்த படத்த அ, நன்கொடையா குடுக்குறாரு. அந்த அ, படத்தை நன்கொடையா குடுக்குறாரு. உணவும் இல்ல, பொருளும் இல்ல. அப்ப அந்த பணம் அ, நோயோடு இருந்தா மாசத்துக்கு 50,000 ஏங்க மாசத்துக்கு 10,000 செலவாகும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமே. மாசத்துக்கு ஒரு 10,000. ஒரு அமெரிக்கா தான் சொல்றாரு. நான் ஆரோக்கியத்துல உலகத்திலேயே ரிச் மேன்ங்கிறாரு. ம். ம். அதுதான் நோய். அப்ப அதுதான் நீ ம். நோய் இல்லாத வாழ்க்கை. இந்த மாரி தான் இப்ப எல்லாரும் உணர்ந்துகிட்டு தானே வந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு 4, 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் இந்த மாரி 1000 பேர் வரணும். புரியலையா? புரியல. இது எங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது. ம். இத வச்சு தான் ஓட்டி ஆகணும். இப்ப நம்ம அத சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். வர்றவங்க வரட்டும், ம், போறவங்க போகட்டும். ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இதுல. நல்ல வேளை இந்த ஊடகம் இருக்கறனால தான் இவருக்கு எங்க இங்கிருந்து கத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்வீடன்ல இருந்து அவரு குமார் கத்துக்கிறாரு. அவரு ஏற்பாடு ம், அவரு நான் முயற்சி பண்றேன். நான் வந்து அ கூகுள் வழியாகவே நான் ஸ்வீடன்ல நான் ஒரு குழு அங்க வந்து தமிழ் சங்கம் இருக்கு. தமிழ் சங்கம்.
தமிழ் சங்கத்துல ஆ போய் நான் முயற்சி பண்றேனாரு. அதை செய்யுங்க அப்படின்னு. அவங்க முயற்சி பண்ணா அப்புறம் இங்க இருந்தே பயிற்சி கொடுக்கலாம். நமக்கு தான் செலவே தேவையில்லையே. யாரையும் நேர்ல சந்திக்கணும்னு அவசியமே இல்லையே. அவசியம் இல்லாத போச்சு. ஆ, எப்ப வேணாலும் வகுப்பு எடுக்கலாங்க. நான் எப்ப இன்னைக்கு கேட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். கேட்கிற ஃபீஸை கூட சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். நோய் தீருதுல்ல. கெட்டுப்போம். அதாவது அதான் இப்ப நம்ம விஷயம் என்னன்னா, முன்ன அடிப்படையே ஃபவுண்டேஷனுக்கே வரலன்னா, ஏன்னா நோயே தீர மாட்டேங்குது. அப்புறம் எந்த ஆராய்ச்சி பண்ணி இவன் என்ன உருப்பட போறான்? அதுக்கு அது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது. அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த கைத்தொழில் வந்து ம். கைத்தொழில் இல்லாம யாரும் வந்து தொழில் செய்ய முடியாது. கைத்தொழில் தான் டெக்னாலஜிங்கிறான். கைத்தொழில் தான் இந்த கைத்தொழில் தான் டெக்னாலஜி. கைத்தொழில் தான் பொறியியல், என்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாம் இந்த கைத்தொழில் அடிப்படையாக கொண்டதுதான். எல்லாம் அந்த பொருள் உற்பத்தி பண்றதை பத்தி தான் இப்ப சொல்றேன். பொருள் உற்பத்தி பண்றது தான் கைத்தொழில். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை உற்பத்தி பண்றது. இந்த கலையை கத்துக்கிட்டீங்கன்னா கூடுதலா உனக்கு என்ன ஒரு தொழிலும் கெடாது. இந்த கலையின் மூலமாக உனக்கு ஆரோக்கிய செல்வம் கிடைச்சிருது. இல்லாட்டினா பிச்சைக்காரன மாதிரி சாக வேண்டியது. எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீ பெறவே முடியாதே. எதுக்கு வந்த நோக்கமும் போச்சு, எல்லாம் ஆஹ் போச்சு. பணக்காரனால ஆரோக்கியத்தை பெறவே முடியும். எவனாலையும் பணக்காரனால் காசு பணம் இருக்கிறனால அவனுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. சத்தியமா கிடைக்காது. அதுக்கு ஜெயலலிதா உதாரணம். ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் இதில் உதாரணம். இவங்க தான் உதாரணம். எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் எதுக்குமே ஆக போறதில்ல. அது உதாரணம். அந்த காலத்துல மண்ணுக்கு எவனுக்கு ஜெயலலிதா சேர்த்து எவனாவது அடிச்சுக்கிட்டு சாவுவான். உலகத்திலே இந்தியாவை எத்தனையோ அரசியல்வாதிகள் திருடுனாங்க, எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க. ஜெயலலிதாவும் தண்டிக்கப்பட்டாலே இல்லையா? இயற்கையா தண்டிச்சு விடுது. அப்புறம் கடைசியா அது வேற நேரடியா மக்களால தண்டிக்கப்பட்ட, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தானே. பல ஆயிரம் கோடியில நம்பாரு, பல ஆயிரம் கோடி, ஆயிரம் ஏக்கர் திருடி வச்சாலே இல்லையா? அப்பவும் இவங்களுக்கு எதுவும் புரியல. நம்ம இதெல்லாம் திருடினாலதான் இப்படி மாட்டிக்கிட்டோமாங்கிறதும் அவங்களுக்கு புரியல. ஏன் திருடுறாங்க? அதான கேள்வி. ஒரு ஏக்கர் உனக்கு உனக்குங்கிறது ஒரு அரசாங்க சொத்தவே திருடுவோம். இந்த சென்னையில இருக்கிற டேன் என்னமோ ஒரு இடம், அந்த டேனுங்கிற இடத்தையே திருடுறாங்க. டேன் மார்க்க டேன் என்னமோ ஒரு இருக்கும். டான்சிங்கிற இடத்தையே திருடணும். அது பல ஆயிரம். அது டான்சிங்கிறது கவர்மெண்ட். அதவே திருடுனாகும். எதை திருடாத அதுலயே கை வச்சுட்டாங்க. திருடி அவன் வந்து அவளை ஏமாத்திட்டாங்க. அவளவே நீதிபதிகள் வந்து பணத்தை கொடுத்து அமைத்த நீதி வந்து பணத்தை காசுப்பட்டு அதுல அரசாங்க சொத்தையே திருடவனுக்கு தண்டனை கொடுக்கல. கடைசியில பார்த்து எல்லை இல்லாம போயிட்டே இருக்கு. திருடுவது எல்லை இல்லாம போயிருக்கு. திருடு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்போவோ அது எரிஞ்சு கிடந்துகிட்டு தான் அதுல முளைச்சிக்கிட்டு எல்லாம் இன்னும் நிறைய பேர் வம்பு பண்ணிட்டு இருக்கான். அந்த காலத்துல முளைச்சவன். அதனாலதான் சரி, அவ்வளவு திருடுனவன் ஏன் ஆரோக்கியத்தை திருடு தெரியல? இவ்வளவு திருடுனியே நீ, ஒண்ணும் தெரியல. ஆரோக்கியத்தை திருடி இருக்க நேரம் அமெரிக்கா போயிட வேண்டியதானே? அங்க போய் திருட வேண்டியதானே? ஏன் நீதான் பெரிய அறிவாளின்னு சொல்றீங்களே, ஆரோக்கியத்தை மட்டும் ஏன் திருடி வைக்க தெரியல? அதான் கேள்வி. எல்லாம் திருடல சரி, ஆரோக்கியத்தை மட்டும் ஏன் திருடவில்லை? நீ அமெரிக்கா போய் திருடலாம், எங்க வேணாலும் போய் திருடலாம்ல. திருடலாம்ல. நீ எங்கெல்லாம் திருடுறீல்ல, அரசாங்க சொத்தெல்லாம் போய் திருடுறீல்ல. அவருடைய சொத்து வந்து தமிழ்நாடு பூரா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க பல இடத்துல திருடுனான் சொத்தை. எல்லாம் திருடியாச்சு. எல்லாம் ஆரோக்கியத்தை திருடுறதுக்கு அமெரிக்கா போயிருக்க வேண்டியதானே? அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான் எல்லாம் போய் திருட வேண்டியதானே? அது நக்கீரந்தாயா கண்டுபிடிச்சாரு அந்தாலு. அதான் காலை வெட்டிவிட்டானு. அதையும் தெரியாதவே நம்ம போய் சேர்ந்து பிடிச்சு பாருங்க. ஆகையினால நம்ம யாரா இருந்தாலும் அந்த பணத்தினால் நல்ல பழக்க வழக்கம் வராது. நாம நல்ல பழக்கத்தை பின்பற்ற வேண்டும்ங்கிறத விஷயமே. அதனால வந்து இந்த பொருள் எல்லாம் கூட வராது. இதுக்கு வந்து அவளுக்கு தத்துவம் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, படிப்பும் தெரியாது, சிந்தனை திறன் கிடையாது, ஆராய்ச்சி கிடையாது, சுய எதுவும் இல்லாம அவர் ஒரு நடிகை தானே. என்ன இருக்க போகுது? ஒரு நடிகை கூத்தாடிக்கு என்ன அறிவு இருக்க போகுது? கூத்தாடிக்கு இன்னும் அதை என்ன பெருமையா பேசுறாங்க. இன்னும் கூட அவரு இங்கிலீஷ் தெரியுமா? இதை எங்க போய் சொல்றது? இங்கிலீஷ் தெரிஞ்சா பெரிய இதா? அதாதாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி.
வெள்ளைக்காரன் வந்து இதுதான் அந்த அது இங்கிலீஷ் முட்டாள்கள். அவங்கள யாரு இங்கிலீஷ் முட்டாள்கள், ஆங்கில முட்டாள்கள். ஆங்கில முட்டாள்கள். இப்ப தமிழ் பேசிட்டு முட்டாள்தனமா பேசுறான் பாருங்க. தமிழ் பேசுகிற முட்டாள்கள், இங்கிலீஷ் பேசுற முட்டாள்கள். இப்படி மொழி பேசுறதுனாலே அறிவாளி ஆற முடியாது. ஆழ்ந்த புலமை வேணுங்க, ஆழ்ந்த புலமை வேண்டும். அதனால சமூகத்தை என்னன்னு பார்க்கணும். ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா அந்த மொழியில் என்ன அறிவியல் இருக்குது, அது சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, அப்படி பேசுறவன் தான் உண்மையில அறிவாளி. சும்மா மொழி தமிழ்ல 100 மதிப்பெண் வாங்கிட்டா அவன் அறிவாளியான்னு கேக்குறேன். அறிவியல்ல 100 அறிவியல்ல 100 மதிப்பெண் வந்துட்டு அறிவாளியா, ஆங்கிலத்துல 100 மதிப்பெண் வந்துட்டு அறிவாளியா, கணக்குல 100 மதிப்பெண் எவனோ கண்டுபிடிச்சு நீ பேசிக்கிட்டு நீ என்ன கண்டுபிடிச்ச? ஒன்ற மொழியில் இருக்கிற அறிவியல் என்ன சொல்கிறது, அந்த மொழியில் இருக்கிற தத்துவம் என்ன அது எப்படி நடைமுறைப்படுத்துறதுனால சமுதாயத்துக்கு என்ன நன்மை, உனக்கு என்ன நன்மை, இதெல்லாம் பார்க்கணுமே இல்லையா? அதை விட்டு போட எனக்கு ஆங்கிலம் தெரியும், கன்னடம், எனக்கு 10 மொழி பேச தெரிஞ்சு அறிவாளியா? ரயில் நிலையத்துல போனீங்கன்னா 7 மொழி பேசுறானுங்க. ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 8 மொழி பேசுறான். கன்னடம் தெரியுதுங்கிறான், தெலுங்கு தெரியுதுங்கிறான், மலையாளம் தெரியுதுங்கிறான், ஹிந்தி தெரியுங்கிறான், பேஜ்புரி தெரியுங்கிறான், சௌராஷ்டிரா தெரியுங்கிறான். அவன் 10 மொழி பேசுறான். அதனால பெரிய அறிவாளியா? அது வயிற்று பொழப்புக்காக மக்களை ஏமாற்றுவதற்கும் திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் இப்படித்தானே. இதுதான் வெள்ளைக்காரனுடைய அதனால நம்ம அப்படிதான் பேசுவோம். அப்படி இதை பத்தி அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, அதனாலதான் அர்னால்ட் டெக்ரட் என்ன பண்றாருன்னா, வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுல வந்து ஏத்துக்காதனாலதான் அவர் அமெரிக்கா போறாரு. அவர் சொந்த நாட்டுல அவர் அதை ஏத்துக்கல. சொந்த நாட்டுல ஏத்துக்காதனாலதான் அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போய் தான் அவர் வேகமா அமெரிக்கால தொழிலே செஞ்சாரு. இதையே நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வாரிசுகள் வரல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் உலகம் பூரா இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சுன்னு இப்ப அவரை பத்தி இப்பதான் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப நிறைய பேரு அர்னால்டுடைய இந்த மூக்கஸ்லெஸ் அந்த புத்தகத்தை எல்லா நாட்டுக்காரும் வாங்கி படிக்கிறான். இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வெங்கடேஷ் ஐயா உங்க மூலியமா எல்லாம். ஆமா, அவன் தெரிஞ்சிருக்கிறான். அது போக மூக்கஸ்லெஸ் டயட், இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் யாரும் படிக்கிறது இல்ல. மூக்கஸ்லெஸ் டயட் வாங்கி படிக்கிறானுங்க. ரேஷனல் 2 புத்தகத்தையும் படிக்கணும். ஆமா, 2மே படிக்கணும். ரேஷனல் ஃபாஸ்டிங் படிக்கணும், அப்புறம் வந்து மூக்கஸ்லெஸ் டயட்டும் படிக்கணும். ரெண்டையும் சேர்த்தி தான் நீங்க நீர் மருத்துவம் வரணும். ஆமா, இதுல இருந்து தான் அதுக்கு போகணும். அதனால இவனுக்கு என்ன பண்றான்னு தெரியுமா? அவனுக்கு 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸுக்கு போகணும் ரேஷனலுக்கு. இதை எளிமைப்படுத்தி கொடுக்கறதா. இப்ப அதுல என்ன சொல்றாங்க, அது எப்படி பயன்படுத்துன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, புத்தகம் வாங்கி படிக்கிற மாதிரி அறிவாளி மாதிரி புத்தகம் வாங்கி வச்சுக்கிறது. எப்படி நான் இந்த குங்குமம் செமந்த கழுதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்கிட்டையும் புத்தகம் இருக்குது. அவ்வளவுதான். புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிறது. அது படிக்கிற ஆசைக்கு வாங்கி நிறைய பேர் புத்தகம் வாங்கி வச்சுக்குவாங்க, ஒருத்தரும் படிக்கவே மாட்டான். தத்துவம் பேசிய காலத்தை ஓட்டி போடுறான். அதுவும் தெரியாது, அவன் நடைமுறைப்படுத்தவும் தெரியாது. அதாவது வள்ளுவர் சொல்றாரு, நீ படிக்கிறது காட்டுறது செஞ்சு காட்டும் பாரு. எதையாவது படித்தபடி நடன்னு சொல்லுவார். உலகத்திலே வந்து படித்தபடி செய்து காட்டு, படித்தபடி நடந்து காட்டுன்னு சொன்னவர் திருவள்ளுவர் தான். கற்க கசடர கற்பதை கற்றபை நிற்க அதற்கு தாக. என்ன படிச்சு அதன் மாதிரி நடன்னு சொல்றாரு. அப்படி யாரும் செய்யறது இல்ல. நீதிபதி அந்த குரலுக்கு அர்த்தம் தெரியல. என்னத்தான் பண்ணுவீங்க? நீதிபதி திருடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீதிபதி தான் 40 கோடியோ திருடி வச்சிருக்காரு. அவனுக்கு நீதிபதினா என்னன்னு புரியல. அங்க போய் உட்காந்துக்கிட்டான். இப்ப அவன் வந்து மாட்டிட்டு முடிக்கிறான். அந்த அவனுடைய சம்பளமே மாசத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம், அவனுக்கு குறைஞ்சது 6 லட்சம் இருக்கு. ஆமா, ஆனா இருந்தாலும் 50 கோடி திருடிட்டு மாட்டிக்கிட்டான். அவனுக்கு இப்ப பாருங்க, அவன் வந்து வேலையிலயும் கிடையாது, சம்பளம் உண்டு, வேலையும் கிடையாது, திருட ஆரம்பிச்சிடறான். அதனால வேலையை பிடுங்கிட்டாங்க. அதாவது நீ வந்து வெறும் நீதிபதியை தவிர எங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது, ஆனா சம்பளம் உண்டு. என்ன அவன் வந்து பதவி விலக மாட்டேங்கிற பாருங்க. அவ்வளவு ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டு குழு போட்டு விசாரணை நீ வந்து குற்றவாளின்னு புரிஞ்சுக்கிட்டு குடியரசுத் தலைவருக்கு சிபாரிசு பண்ணியாச்சு. அந்த பொம்பளை வாங்கி கம்முன்னு வச்சுட்டு இருக்கிற உடனே, ஆமா
விசாரணைக்கு உட்படு. நீ வந்து நீ அதாவது விசாரணைக்கு உட்படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். பாராளுமன்றத்தில் சொல்லலாம். பாராளுமன்றத்தில் வந்து 150 எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டா இவனை வந்து கூட்டிட்டு வந்து நேர பார்லிமெண்ட்ல விசாரிப்பாங்க. ஆனா குற்றம் உறுதியாகி போச்சுங்க. 40 கோடிக்கு நீங்க மறைக்க முடியாது. 40 கோடி எப்படி மறைப்பீங்க? 40 கோடி எப்படி மறைப்பீங்க? மறைக்க முடியாது. மாட்டிக்குவானுங்க. அப்ப டாக்ஸ் எங்கன்னு கேட்பீங்க. எல்லாம் மாட்டிக்குவான். நல்லா சிக்கிட்டான். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிபதியும் திருடி வச்சிருக்காங்க. எறும்பு திருடுற மாதிரி, காக்கா திருடுற மாதிரி, குருவி திருடுற மாதிரி எல்லாம் திருடி இந்த கூட்டுல சேர்த்து வைக்கிற மாதிரி இவனும் காகித பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். அவ்வளவுதான். திருடுவதுங்கிறது இயற்கையாவே இருக்குதுங்க. திருடுறதுங்கிறது இயற்கையாவே இருக்குது. இயற்கையாவே ஆகிப்போச்சு. அது நல்லதுக்கு அந்த அந்த திருடுவதற்கு மூளை வேணும். அது நல்லது. திருடுவதற்கு மூளை வேணும். அந்த மூளையை நல்லதுக்கு பயன்படுத்தாம குறுக்கு வழிக்கு பயன்படுத்துறது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி.